கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய சேஷசமுத்திரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் இன்று அதிகாலை வீட்டிலேயே உயிரிழந்திருக்கிறார். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, அந்த பாதிக்கப்பட்டவர் எதற்காக அங்கிருந்து தப்பித்து ஓடினார்? எப்படி அவர் உயிரிழந்தார்? விவரங்கள். நிச்சயமாக சையத், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் பலியான சோகம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்த சேஷமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மருத்துவமனையிலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடிய வீட்டுக்கு சென்ற கள்ளச்சாரம் அறிந்த சுப்பிரமணி இன்று அதிகாலை உடல்நலம் குறைவு ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மேலும் அவர் மருத்துவர்கள் எங்கு நம் உடலை அறுத்து கண்களை எடுத்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்ததாக மனைவியிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதுபோல சுப்பிரமணியின் போல இன்னும் எத்தனை பேர் பல்வேறு கிராம பகுதிகளில் இருந்து கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் இது போல நிகழ்வு என்று நமக்கு ஏற்பட்டிருக்குமோ என்று பல்வேறு கள்ளச்சாராயத்தை குடித்த நபர்கள் அச்சத்திலே வீட்டிலே முடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து சேலம், புதுச்சேரி, ஜிப்மர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட அரசு பொது மருத்துவமனைகளில் 150க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுபோல ஒரு சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சேஷாமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் தப்பி ஓடி உள்ள நிலையில் அவர் பரிதாபம் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருடைய உடலை உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள 50 கள்ளச்சாராயம் அருந்தி 53 பேர் பரிதாபம் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 5 பேர் கணக்கில் வராத காட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கள்ளக்குறிச்சி பொறுத்தவரையிலும் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 58 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலையில் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் அந்த கள்ளச்சாராயம் சம்பவமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.